ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். டாஸ் அப்போ சூரியகுமார் யாதவ் தான் வந்தாரு, பாண்டியா வரல. என்னாச்சுன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாஸ் பண்ண டிசி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ்ல 3 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மிச்சில் சாண்ட்னர், ஹார்பின் பாஸ், தீபக் சகர், மொத்தம் 3 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல ரோஹித் சர்மாவும் 2 4, ரெக்லிட்டனும் 2 4. 3வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் 2 பால் நல்லா போட்டு 3வது பால் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. விக்கெட்ஸ் ஏறியே விழுந்ததுனால திலப்பெருமா நெக்ஸ்ட் பேட்டரா வந்தாரு. வந்த 2வது பாலே காட்டன் போல்ட்ல அவரும் அவுட்டு. அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் டிஃபென்சிவா போவாரு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சாரு. பவர் பிளேல 41 ரன் 2 விக்கெட்ல இருந்தாங்க. இது டீசென்டான ஸ்கோர்னு சொல்ல முடியாது, லோ ஸ்கோரும் சொல்ல முடியாது. டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்த ரோஹித் சர்மா அக்ஷர் பட்டேல் ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. அடுத்து வந்த ரூத்தர் போல் செம்மையா ஒரு 4 அடிச்சு அவரும் உடனே அவுட் ஆயிட்டாரு. சூரியகுமார் யாதவ் மட்டும் தனியா ஒரு சைட்ல ரன் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நல்லா ஆடி 35 பாலுக்கு 50 அடிச்சாரு. இந்த ஐபிஎல்ல என்னன்னு தெரியல, எல்லாரும் 50 அடிச்சு அடுத்த பாலே அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரியே சூரியகுமார் யாதவும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சாண்ட்னரும் நம்மந்தீரும் இன்னொரு சைடு ஸ்லோவா ஆடிக்கிட்டே இருந்தாங்க. 19வது ஓவர்ல லாங் ஆன் லாங் ஆஃப் இல்லாம நட்ராஜன் ஓவர் போட வந்தாரு. 19th ஓவர் இந்த மாதிரி போடுறதுக்கு தனி தைரியமே வேணும். நினைச்ச மாதிரியே ஸ்லோ பவுன்சர்ல நம்மந்தீர விக்கெட் எடுத்துட்டாரு. இன்னைக்கு நட்ராஜனோட பர்த்டே, இது பர்த்டே கிஃப்டா கூட இருக்கலாம். இன்னைக்கு கேப்டன்சி மட்டும் இல்லாம பவுலர்ஸுமே சூப்பரா போட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட்ல பாஷ் 4 பாலுக்கு 11 ரன் அடிச்சு 162 ரன் கொண்டு வந்துட்டாரு. ரோஹித் சர்மா டாப் ஸ்கோரரா ஆகி இன்னைக்கு ஆரஞ்சு கேப் வாங்கினாரு. 163 டார்கெட் வந்த டெல்லி கேபிட்டல்ஸ் ஓபனர் வழக்கம் போல KL ராகுல் கீப்பர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டே இருந்தாரு. பாண்டியா இல்லாதனால செகண்ட் ஓவரே பும்ரா வந்துட்டாரு. அவர் ஒரு சிங்கிள் ஆடலாம் அப்படின்னு பார்த்து நிதிஷ் ராணா ரன் அவுட் ஆயிட்டாரு. மேட்ச் மும்பை கிட்ட வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப சதுல் தாக்கூர் ஒரே ஓவர்ல 16 ரன் கொடுத்துட்டு போயிட்டாரு. பவர் பிளேல 42 ரன் அடிச்சிட்டாங்க. நல்லா ஆடிட்டு இருந்த நிஷாங்கா சாண்ட்னர் ஓவர்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. மேட்ச் 50-50 தான் போயிட்டு இருந்துச்சு. சமீர் ரிஸ்வி 6 அடிச்சு மேட்ச ஒன் சைடா கொண்டு வந்துட்டாரு. அவரு 30 பால்ல 50 ரன் அடிச்சிட்டாரு. நடுவுல பும்ரா 1 ரன்ல ஓவர் போட்டு போயிட்டாரு. நடுவுல பும்ரா 1 ரன்ல ஓவரை முடிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்து சகர் போட வந்த ஓவர்ல 13 ரன் அடிச்சு 2 ஓவருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே பார்ட்னர்ஷிப் 50 வந்துருச்சு. இப்போதைக்கு மில்லர் ஒரே ஒரு ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. சமீர் ரிஸ்வி செஞ்சுரி போடுவார்னு பாக்குறப்போ பாஷ் ஓவர்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. சமீர் ரிஸ்வி ஹாட்ரிக் 50 அடிச்சிருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, போன சீசன் டிசியோட லாஸ்ட் மேட்ச் 50, இப்ப தொடர்ந்து 2 மேட்ச் 50. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டேவிட் மில்லர் நிறைய டாட் வாங்கினாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டாங்க. டிசி வின் பண்ணதுனால டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க. நெட் ரன் ரேட்டு 1.17ல இருக்காங்க. மேன் ஆஃப் த மேட்ச் சமீர் ரிஸ்வி தான். அடிச்ச 90 ரன்ல 7 6 7 4. ஃபர்ஸ்ட் ஆஃப் வாங்கின ஆரஞ்சு கேப் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து செகண்ட் ஆஃப்ல சமீர் ரிஸ்வி வாங்கிட்டாரு. இந்த வீடியோவை ஐபிஎல் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது டவுட் அப்படின்னா உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.